வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கும், ஒவ்வொரு கதை இருக்கும். திஸ் இஸ் மை ஒன் டே ஆர்டினரி ஸ்டோரி. சாதாரணமான ஒரு நாள். ஸ்கூலோ காலேஜோ படிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி காலையில் எந்திரிக்கிறது அதை விட கஷ்டம். அதையும் தாண்டி எந்திரிச்சா இன்னைக்கு என்ன நாள், எத்தனாம் தேதி, இன்னைக்கு என்னென்ன பீரியட்லாம் இருக்கும், ஹோம்ஒர்க் முடிச்சாச்சா, இதெல்லாம் நினைச்சாலே பேலன்ஸ் இருக்கிற தூக்க கலக்கமும் போயிடும். அப்ப மனசுல ஒண்ணு தோணும் பாருங்களேன், எப்படி இந்த ஒரு வாரத்தை ஓட்டுறதுன்னு. ஆனா ஒரே வழி, ஓட்டிதான் ஆகணும். அதுலயும் சண்டே லீவ் முடிச்சுட்டு மண்டே திரும்பவும் காலேஜ் போறது இருக்கே, கொடுமை கொடுமை. சார் ஒரு நாளைக்கு கூட 8 பீரியட் இருக்கு சார், ஆனா லீவு ஒரு நாள் தான், சண்டே. அதுவும் சனிக்கிழமையெல்லாம் ஒர்க்கிங் வச்சாங்கன்னா அந்த சோகத்தை யார்கிட்ட சொல்லியல. காலையில எந்திரிச்சிட்டு காலை கடனை முடிச்சிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தலையெல்லாம் வாரிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு பார்த்தா காலையில டிஃபன் வரும். அந்த டிஃபனை சாப்பிட்டு முடிச்சு சரிடா இப்ப ரிலாக்ஸ் ஆகலான்னு பார்த்தா டைம் ஆச்சு தம்பி, பஸ் போயிரும், பார்த்து போயிட்டு வா, மறக்காம லஞ்ச் டைம் கால் பண்ணுப்பா, டாட்டா பாய் பாய்னு சொல்லுவாங்க பாரு. அப்ப மனசுல ஒண்ணு தோணும், எம்மா எம்மா ஏன் 7 மலை 7 கடல் தாண்டி எப்படி ஒரு காதலோ அதே மாதிரி தாங்க இன்ஜினியர் காலேஜ் போறதும். அப்புறம் கிளாஸுக்கு போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் பீரியட்லாம் நல்லா தூக்கம். நினைச்சா பிரேக்கு, கையில 1 ரூபா கூட இருக்காது, ஆனா 1 கிலோமீட்டர் தூரம் நடப்போம். ஏன் நடக்கிறோம் எதுக்கு நடக்கிறோம்லாம் தெரியாத, ஆனா நடப்போம். திரும்பியும் பேலன்ஸ் பீரியட்லாம் அட்டன் பண்ணி அட்டெண்டன்ஸை போட்டுருவோம். அதுக்குள்ளேயே லஞ்ச் பீரியடே வந்துடும். அப்புறம் என்ன, குத்தடி குத்தடி செய்யலக்கா, குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா, கொடத்தை சுத்தி கும்மி அடி தனனனனனனனனனே கும்பலா லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிருவோம். அடுத்த ஒரு 2-2.5 மணி நேரம் நல்லா தூக்கம் வரும். இதுல கிளாஸ் நடத்துறது எப்படி கவனிக்கிறது? மார்க்குன்னாலாம் மார்க் வராது, கொஞ்சமாச்சும் பிரேக் விடணும். அப்படி இப்படின்னு எப்படியோ அந்த லாஸ்ட் பீரியடோட பெல் சத்தம் கேட்கறது இருக்கே, இனிமை இனிமை. ரிட்டர்ன் டிராவல் பண்ணி வீட்டுக்கு வர்றது நினைச்சாலே ஐயோ நொந்து நூடுல்ஸ் ஆயிரும். வீட்டுக்கு போன அப்புறமும் என்ன ஜாலியா இருப்போம்னா. ஃபோன் கொஞ்சம், டிவி கொஞ்சம், ஹோம்ஒர்க் கொஞ்சமா முடிக்கிறதுக்குள்ளேயுமே டின்னரே வந்துடும். அப்புறம் என்ன, சாப்பிட்டு சாந்தமா தூங்கிட வேண்டியதுதான். அடுத்த நாளை நினைச்சாலே ஒரே கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த நாள் கனவை ரொம்ப இஷ்டமா இருக்கணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு படுத்து தூங்கிக்குவோம். அவ்வளோதாங்க, எண்ட் ஆஃப் தி டே 1.